ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாங் ஆஃப் ஹோப். இது வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து யூனிட் 1 வந்து தேர்ட் டாபிக் போயமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடுகிறோ நூணுக்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓடுகிறோ நூணுக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயம் என்ன சொல்கிறாங்கன்ற தீம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து இந்த போயம் லைன்ஸை நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு சீதா புரியலன்னு சொல்லியிருந்தீங்க, பட் சூப்பராக அந்த எஸ்ஸேயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. சீதா கண்டிப்பாக புரியும், நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிங்க. சாங் ஆஃப் ஹோப் அப்படின்றது ஒரு நம்பிக்கையின் பாடல். இந்த நம்பிக்கையின் பாடலை வந்து நம்ம ஆத்தர் ஓடுகிறோ நூணுக்கள் வந்து எப்படி சூப்பராக வடிவமைச்சிருக்காங்கன்னா, இது வந்து 1960 வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா சைடில் இருக்கிற ஒரு ட்ரைப்ஸ், அப்படின்னா ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டுக்கு அருகாமையில் ஓரத்தில் காட்டில் வாழ்கிற மலைவாழ் மக்களை பற்றின ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களை பற்றின ஒரு கதை. அவங்க வந்து இந்த பாடல் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆஸ்திரேலியன் ட்ரைப் வந்து அவங்க லைஃப்பில் எப்படியாவது ஃப்ரீடமை பார்த்துட மாட்டாங்களா, எப்படியாவது அவங்களோட சந்ததிகளுக்கு அடுத்து வர குழந்தைகள், அடுத்து வர பேரம்பேத்திகள், அடுத்து வந்து கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சுதந்திர காற்று கிடைக்காது, அவங்க சந்தோஷமாக வாழ முடியாதா, அவங்க கண்டிப்பாக வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற பாட்டாக அந்த பாட்டு இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, ஆஸ்திரேலியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களோட அந்த ஃப்ரீடம் கிடச்சி அவங்க வந்து சுதந்திரமாக வாழணும் அவங்களோட லைஃப்பில். அதுதான் வந்து அவங்க வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இருட்டெல்லாம் அடித்து நொறுக்கி ஒரு வெளிச்சமான ஒரு உலகத்தை வந்து நாங்கள் பார்க்கணும். நாங்களும் எல்லோரும் மாதிரி ஃப்ரெஷ் ஏராக சுவாசிச்சு நல்லா சுதந்திரமாக இருக்கணும், எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்யணுன்ற மாதிரி அவங்களோட ஆசைகள் எண்ணங்களை தான் இந்த போயம் ஃபுல்லாக வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கஷ்டங்கள், அவங்கள பீப்புள் எப்படி எதுக்கு வெறுத்தாங்க, கலரை வச்சு ஏன் ஒதுக்குனாங்கன்றதை பற்றி அவங்க அதிலெல்லாம் இருந்து இப்படி மீண்டு வர்றதுக்காக இந்த சாங் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ அதான் வந்து சாங் ஆஃப் ஹோப். அதிலே வந்து உங்களுக்கு ஒன்லைன் தீம் சொல்லிட்டேன். இப்போ தான் சாங் ஆஃப் ஹோப் அப்படின்றத அந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓடுகிறோ நுணுக்கள் அப்படின்றவங்களோட நம்ம அந்த ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஓடுகிற நூணுக்கள் வந்து கேத்லின் ஜீன் மேரி ருஸ்கா, லேட்டர் கேத் வாட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபஸ்ட்டு இந்த பேர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஓடுகிற நூணுக்கள் வந்து கேத்லின் ஜெயின் மேரி ருஸ்கா, அதுக்கப்புறம் கேத் வாக்கர் அப்படின்ற பிளேஸில் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 3 நவம்பர் 1920 பிறந்து 16 செப்டம்பர் 1993 வந்து இறந்துட்டாங்க. வாஸ் அன் அபோவ் ஒரிஜினல் ஆஸ்திரேலியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர் ஹூ கேம்பைன்ட் ஃபார் அபோவ் ஒரிஜினல் ரைட்ஸ். அபோவ் ஒரிஜினல் அப்படின்றதுக்கு உரிமைக்காக போராடி இருக்காங்க. நுணுக்கள் வாஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹர் பொயட்ரி. இவங்க வந்து அவங்களோட போயமுக்காக பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அண்ட் வாஸ் அ ஃபஸ்ட் அபோவ் ஒரிஜினல் ஆஸ்திரேலியன் டு பப்ளிஷ் அ புக் ஆஃப் வெர்ஸ். ஸோ இவங்களோட இன்னொரு நேம் வந்து கேத் வாக்கர். அதான் வந்து ஓடுகிற நுணுக்கள், இவங்க தான் பார்த்துக்கோங்க. இவங்களோட இன்னொரு நேம் கேத் வாக்கர். கேத்லின் ஜீன் மேரி ருஸ்கா, ஓடுகிற நுணுக்கள், கேத் வாக்கர், கேத்லின் ஜீன் மேரி ருஸ்கா எல்லாமே ஒரே நேம் தான். இவங்க வந்து 3 நவம்பர் 1920 குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியா வந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 16 செப்டம்பர் 1993 அவங்களோட 72 வயசில் பிரிஸ்பேன் குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியாவில் இறந்துடுறாங்க. இவங்களோட நேஷனாலிட்டி வந்து ஆஸ்திரேலியன் தான். இவங்களோட அதர் நேம் வந்து கேத் வாக்கர், கேத்லின் ருஸ்கா. இவங்களோட எஜுகேஷன் வந்து புக் கீப்பிங், டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட். இவங்களோட ஆக்குபேஷன்ஸ் ஆர்மி ஆஃபீஸராக இருந்திருக்காங்க, ரைட்டராக இருந்திருக்காங்க, டீச்சராக இருந்திருக்காங்க, போயட்டாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க வந்து ஆஸ்திரேலியன் உமன்ஸ் ஆர்மி சர்வீஸில் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து நுணுக்கல் நுகி எஜுகேஷ்னல் கல்ச்சுரல் சென்டர் வந்து வச்சுருக்காங்க போல். ஓகே, இவங்க வந்து ஒரு போயட்ரி, ஆக்டும் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, அபோரிஜினல் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சாங் ஆஃப் ஹோப் அப்படின்ற போயமை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். சாங் ஆஃப் ஹோப் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதுதான் வந்து சாங் ஆஃப் ஹோப். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த போயம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு 4 லைன் லுக்கப்பில் இருந்து பிரைட் டே வரைக்கும் நான் சொல்ல போகிறேன்.
தயவு செஞ்சு கவனிங்க. இது மொட்டையாக அவர் சொல்கிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆத்தர் ஆஸ்திரேலியன் ட்ரைப்ஸ், அந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதாவது ஒரு அடக்குமுறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்ற மக்கள் மாதிரி சகஜமாக வாழ முடியல. அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்ச எல்லோரும் மாதிரியும் சகஜமாக வாழணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அவங்களோட இருட்டெல்லாம் அகண்டு அவங்க ஒரு என்ன சொல்கிறது, வெளிச்சமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவங்க நகரணும், அவங்களும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் சகஜமாக வாழணும், யாருக்கும் அடங்கி வாழணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் ஒதுங்கி வாழணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கூடயும் சேர்ந்து சரிக்கு சமமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. அப்போது அவங்க எப்படி மேலே ஏறி வரணும், அவங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள்லாம் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணி பாடியிருக்காரு இந்த பாட்டை. ஃபஸ்ட்டு, லுக் அப் மை பீப்புள். லுக் அப் மை பீப்புள்னா நிமிர்ந்து பாருங்கள் என் மக்களே அப்படின்னு யாரை சொல்கிறாரு? நம்மளோட ஆஸ்திரேலியன் அந்த மலைவாழ் பழங்குடி மக்களை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து த டான் இஸ் பிரேக்கிங். உங்களுக்கான விடியல் வந்து உடஞ்சி வெளியே வந்துட்டுருக்கு, வாங்க, நீங்கள் வெளியே வாங்க இருட்டில் இருந்துன்னு சொல்லி சொல்கிறாரு. த வேர்ல்ட் இஸ் வேக்கிங். இந்த உலகம் வந்து விழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு அ நியூ பிரைட் டே. அந்த ஒரு புதிய ஒரு பிரகாசமான நாளுக்காக வந்துக்கிட்டு இருக்கு, பிரகாசமான நாள் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுலப்பா? அந்த சாங் ஆஃப் ஹோப் அப்படின்றதில் நம்ம ஓடிக்கோரோ நுணுக்கள் வந்து என்னைய பாருங்கள் மக்களே, விழித்து நிமிர்ந்து பாருங்கள், உங்களுக்கான விடியல் வந்து உங்களுக்கான அந்த டான்னா வந்து விடிய போகிற டைம், அந்த சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் இருக்குங்களா, அதுதான் வந்து டான். ஸோ அந்த விடியல் வந்து உடையுது, இந்த உலகம் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு புதிய நாளை எதிர்நோக்கி, புதிய நாளுக்காக, பிரகாசமான ஒரு நாளுக்காகன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? நம்ம காட்டுவாசி மக்கள், ட்ரைப், மலைவாழ் மக்கள். அவங்க வந்து நம்மளை மாதிரி சகஜமாக ஃப்ரீயாக வாழணுன்றதுக்காக. வென் நன் டிஃபேமஸ். நம்மளை யாருமே வந்து யாரும் நம்மை இழிவுபடுத்தாத போது, யாருமே நம்மளை இழிவுபடுத்தவும் முடியாது. இழிவுபடுத்தும் போது, டிஃபேம்னா அவதூறு செய்கிறது, இழிவுபடுத்துறது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டேமஸ். டேம்னா அடக்கி வைக்கிறது, எந்த தடையும் நம்ம அடக்காது. ஸோ இனிமேல் வந்து யாருமே நம்மளை இழிவுபடுத்தவும் முடியாது, நம்மளை வந்து யாருமே தடை போடவும் முடியாது. நார் கலர் ஷேமஸ். எந்த நிறமும் நம்மை அவமானப்படுத்தாது. எந்த நிறமும் இனிமேல் நம்மளை அவமானப்படுத்த போகிறது இல்லைன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல அந்த காலத்தில். இப்போ எப்படி ஜாதியை வச்சு நம்ம வாழ்கிறோமா, அந்த காலத்தில் மக்கள், அந்த வெஸ்ட் இண்டீஸ், அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் மக்களெல்லாம் வந்து இந்த வெள்ளையாக இருக்கிறவங்களாம் ஒதுக்கி வச்சாங்க, அடிமையாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் கலர் வச்சும் நம்மளை வந்து அவமானப்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நவ் ப்ரூட் நோ மோர். ப்ரூட்னா அடைக்காக்குறது. ஸோ இதை விட்டுட்டேன். நார் கலர் ஷேமஸ் சொல்லிட்டேன். நார் ஸ்னீர் டிஸ்மே. ஸ்னீர் டிஸ்மேனா ஏளனமும் திகைப்பும். ஸ்னீர்னா ஏளனம், அப்புறம் வந்து டிஸ்மேனா வந்து திகைப்பு. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஏளனமான திகைப்பு வந்து நம்மக்கிட்ட இனிமேல் கிடையாது. ஸோ ப்ளஸ் நவ் ப்ரூட் நோ மோர். ப்ரூட்னா அடைக்காக்குறது. ஸோ நம்மளை வந்து அடைக்காக்குறது, நம்மளை வந்து அடக்கி வைக்கிறது இங்கே எதுவுமே இனிமேல் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் சுதந்திரமாக தான் இருக்க போகிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. ஆன் த இயர்ஸ் பிஹைண்ட் யூ. உனக்கு பின்னால் வந்த வருஷம் வந்து, உனக்கு பின்னாடி வந்த ஆண்டுகளில் த ஹோப் அசைன்ட் யூ. ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷால் த பாஸ்ட் ரீப்ளேஸ். கடந்த காலத்தை வந்து இது வந்து திரும்ப மாற்றிடும். வென் அ ஜஸ்டிஸ். எப்படி மாற்றும்னா, ஒரு நியாயமான நீதிமான் கிரவுண்ட் வாய்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர் பாயிண்ட்ஸ் த போன் நோ லாங்கர் அட் அ டார்க் ரேஸ். அதாவது ஒரு புத்திசாலித்தனமாக, அந்த நீதிமான் வந்து ஒரு புத்திசாலித்தனமாகவும் ரொம்ப ஒரு வலிமையாகவும் ஒரு வளர்ந்த எலும்புகள் மாதிரியும் ஒரு இருண்ட பந்தயத்தில் வந்து நம்மளுக்காக போராடிட்டுருக்காங்க. அதாவது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜஸ்டிஸ்க்காகவும் அந்த டார்க்கர் ரேஸ், அதாவது அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு சாதாரணமான சுதந்திரத்துக்காக. ஸோ லாங் வி வெயிட்டட். நாம் வந்து எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டு இருந்ததுக்கு. பவுண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்.
பவுண்ட் அப்படின்னா கட்டுப்பட்டது, ஃப்ரஸ்டட் அப்படின்னா விரக்தி. ஸோ இவ்வளோ நாள் நம்ம அந்த விடியலுக்காக காத்துட்டு இருந்தப்போ நம்மளை வந்து கட்டுப்படுத்தினதும் நம்மளை விரக்தி அடைத்ததும் till hate be hated அப்படின்னா வந்து வெறுக்கப்படும் போது, நம்மளோட வெறுப்பே வந்து வெறுக்கப்படும் போது. அண்ட் cast deposed அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஒரு நிமிஷம், கேஸ்ட் டிபோஸ்ட் அப்படின்னா ஜாதியை வந்து நீக்கிறது. இந்த ஜாதியை நீக்கி நவ் லைட் ஷால் கைடஸ், நம்மக்கிட்ட இருந்த அந்த ஜாதி, மதம், கலர், அப்புறம் வந்து இனம், அந்த பாகுபாடெல்லாம் நம்மளை வந்து அடிச்சு துரத்திட்டு நவ் லைட் ஷால் கைடஸ், இப்போ வந்து ஒரு வெளிச்சம் தான் நம்மளை வந்து வழி நடத்திட்டு போகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே யார் சொல்கிறாங்கன்னா, இந்த போயட் வந்து அடிமைப்பட்டு கிடைக்கிற ஆஸ்திரேலியன் ட்ரைப், அந்த அடிமை மக்களுக்காக வந்து சொல்கிறாரு. நோ கோல் டினைட் அஸ், எந்த ஒரு இலக்கும் நம்மளை வந்து தடுக்க முடியாது. அண்ட் ஆல் டோர்ஸ் ஓப்பன், நம்மளுக்கான எல்லா கதவுமே வந்து திறந்து தான் இருக்கும். தட் லாங் வேர் க்ளோஸ்ட், அதாவது ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கதவு வந்து நம்மளை இவ்வளோ நாள் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, இனிமேல் அந்த ஃப்ரீடம் அப்படின்ற விடுதலை அப்படின்ற கதவு வந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நம்மளுக்காக ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த விடுதலைன்ற கதவு. தட் லாங் வேர் க்ளோஸ்ட் சொல்லிட்டேன். சி பிளைன் த ப்ராமிஸ் அப்படின்னா வந்து தெளிவான ஒரு வாக்குறுதியை வந்து இங்கே பாருங்கள். டார்க் ஃப்ரீடம் லவ்வர், ஒரு இருண்ட சுதந்திரத்தின் காதலி எதுனால சொல்லிக்கோங்களேன். நைட்ஸ் நியர்லி ஓவர், நம்மளுக்கான இந்த இருண்ட உலகம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, இந்த நைட்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தோ லாங் த climb new rights will greet us. and though long climbs அப்படின்னா வந்து இங்கே இருக்கா ஓகே. அந்த லாங் அண்ட் கிளைம் அப்படின்னா நீண்ட நேரம் நம்ம அதுக்காக போராடணும் இல்லையா. கிளைம்னா ஒரு ஏறுறது, இந்த சுதந்திரக்காக ஏறுறதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு. அதனால என்ன கிடைக்குதுன்னா, நியூ ரைட்ஸ் வில் greet us, ஒரு புதிய உரிமைகள் நம்மளை வந்து வரவேற்க போகுது. த நியூ மேட்ஷிப் மீட் us, ஒரு புதிய நட்பு நம்மளை வந்து சந்திக்க போகுது. அண்ட் ஜாய் கம்ப்ளீட்டஸ்னால் வந்து மகிழ்ச்சி நம்மளை வந்து நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சுல அந்த லைனு. நியூ ரைட்ஸ் வில் கிரீட்டஸ்னால் நமது உரிமை வந்து வரவேற்கப்படுது. நியூ மெட்ஷிப் மீட்னா நம்மளை புதிய நட்பு சந்திக்க போகுது. அண்ட் ஜாய் கம்ப்ளீட்டஸ்னால் மகிழ்ச்சி நம்மளை வந்து நிறைவு செய்ய போகுது அப்படின்றது செம்ம இல்லை. எனக்கு நல்லா இருந்துச்சு, இந்த லைன் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் அவர் நியூ ட்ரீம் டைம், இது வந்து நம்மளோட புதிய கனவு காலம். டு அவர் ஃபாதர்ஸ் ஃபாதர் த பெயின் அண்ட் சாரோ, நம்மளோட அப்பாக்களுக்கு அப்பா, நம்மளோட தாத்தா, நம்மளோட அப்பா, நாம் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து வலிகளும் ஒரு வேதனைகளும் ஒரு இன்னல்களும் ஒரு சோகங்களும் தான் இருந்திருக்கு. பட் டு அவர் சில்ட்ரன் த கிளாட் டுமாரோ, நம்மளோட குழந்தைகளின் குழந்தைகள், நம்ம பசங்க, நம்ம பேரனுங்க, நம்மளோட மகள்கள், நம்மளோட பேத்திகள், பேரன்கள், அது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பேரன்கள், பேத்திகள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம போராடுறோம். நம்மளுக்கான சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னா நம்மளோட பிள்ளைகள் சந்ததிகள் நல்லா இருக்கும். நம்மளோட முன்னோர்கள் ஃபாதர் நம்மளோட தாத்தா அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டமும் பெயினும் தான் கிடச்சிச்சு. ஆனால் இனிமேல் நம்மளோட குழந்தைகளுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்க போகுது, ஃப்ரீடம் மட்டும்தான் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்தோடு இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த சாங் ஆஃப் ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீதா புரியாதவங்க கண்டிப்பாக இன்னொரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சாங் ஆஃப் ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். சாங் ஆஃப் ஹோப் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு கமெண்ட்டு தட்டி விடுங்க. அப்புறம் சூப்பராக உங்களுக்கு எஸ்ஏ நாளைக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு கழிச்சு கண்டிப்பாக போட்டுடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சாங் ஆஃப் ஹோப்போட அந்த எஸ்ஏவும் இதுவும் போட்டுட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்காங்களா, பரியார் தவிர மற்ற யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு லிசனிங்ன்ற ஒரு இது போடணும். ஸோ அவங்களுக்கு மாற்றி தான் போடணும், வேறு வழி இல்லை. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு முக்கியம். ஓகே, ரெண்டுமே 2 கண்கள், பெரியார் யூனிவர்சிட்டி சரி, அதர் யூனிவர்சிட்டி, ரெண்டுமே 2 கண்கள். கண்டிப்பாக நான் போடுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்போர்ட். லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.